பட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். எப்படா கூப்பிடுவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு கைஸ் எனக்கு கொஞ்சம் நேரத்தில். கைஸ் ஃபைனல் ரவுண்டு கிட்டத்தட்ட 1 ஹவராக கைஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்போ தான் கூப்பிடுவாங்க தெரியல. கைஸ் எல்லாரும் வணக்கம். அவங்க வந்து எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் கம்பெனி மட்டும் தான் போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரு பையன் வந்து ஆதார் கார்டு வேறு அட்ரஸ் வச்சுருந்தா இப்போ காஞ்சிபுரம் சொன்ன பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போட்டுருக்கு. இருக்க ஏரியாவில் வந்து எல்லாமே வந்து காஞ்சிபுரத்துலேருந்து புரிய மாட்டாங்க. எனக்கு அது கவனிச்சுருந்தா ஆதார் கார்டு வச்சு கேட்குறாங்க. இதுக்கு இதுனா வந்து காலையில் போட்டிருக்கோம். அது இதுக்கு சொல்ல போகிறாங்க போகலான்னு கேட்கலாம். வேறு ரூபாய்க்கு எனக்கு என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து வெயில் பண்ணிட்டான மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதே தெரியும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு மக்களே எங்கள் ஏரியாவில் காலேஜ் மக்கள் வந்து பெட்ரோல் போடுறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்தியன் பேங்க் பெட்ரோல் பண்ணிட்டேன் போனேன். போயிட்டா போய் போகிறதால எனக்கு நம்ம கிளாஸிக்காக போயிட்டு ஏற்றம் இல்லாமல் இருக்கும் வந்து இந்த வண்டியில் வந்து அர்த்தம் ரொம்ப வந்து ஜெயிச்சு நம்ம சுற்றி வந்து பெட்ரோல் சேவை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போயிருக்கேன். தான் இருக்கு. அப்பா வீட்டுக்குள்ளே காசு படத்துக்குள்ள போதும் போதும். மக்களே இதுதான் வந்து சாலிகிராமத்தில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸு. இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே என்ட்ரன்ஸில் போயிட்டு நம்ம உள்ளே வெயிட்டிங் ஹால் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். எப்படா கூப்பிடுவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு கைஸ் எனக்கு கொஞ்சம் நேரத்தில். ஒரு வேளையை எப்படியோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் மேலே போக வேண்டியதாக இருக்கும் கைஸ். ஃபைனல் ரவுண்டு கிட்டத்தட்ட 1 ஹவராக கைஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்போ தான் கூப்பிடுவாங்க தெரியல. கைஸ் ஒரு வழியாக வந்து பாஸ்போர்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அங்கே போனோடனே வந்து சிம்பிளாக கைஸ் இருக்கும். வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ரவுண்டு இருக்கும். அந்த 3 ரவுண்டுமே எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்ன கேட்பாங்கன்னா, என்ன பண்ணுறீங்க? ஏது பண்ணுறீங்க? உங்களோட அதாவது டாக்குமெண்ட்டில் என்னென்னலாம் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அதெல்லாம் கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குங்களா? இதெல்லாம் பார்த்தீங்களா? நீங்க எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ப்ரைவேட்டா? கவர்மெண்ட்டா? அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்க என்னென்னலாம் ஃபில் பண்ணீங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ ஸ்டெப் 2 வந்து என்னவா இருக்குன்னா, நீங்க வந்து அந்த ஸ்டெப் 1ல நீங்க வெரிஃபை பண்ணத அவங்க ஸ்டெப் 2ல வந்து அவங்க ஓகே கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன டாக்குமெண்ட் அதில வச்சீங்களோ, அந்த டாக்குமெண்ட்ட வந்து பார்க்க சொல்லுவாங்க. ஸோ பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அத வந்து டிக் பண்ணிட்டு விடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எந்த டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டும் 10த் மார்க் ஷீட்டும் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு, ஸ்டெப் 2ல வந்து டிக் பண்ணிட்டு அனுப்பிச்சுருவாங்க. ஸ்டெப் 3க்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாரி இருக்கும். எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1 ஹவர், 1 1/2 ஹவர் கிட்ட வந்து என்ன வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து நாங்க போனது வந்து ஸோ 2:00 வந்து செக்கிங் டைமு, ரிப்போர்ட்டிங் டைமு. ஸோ 2:30க்கு தான் வந்து அந்த அந்த வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும் ஓகேங்களா? ஸோ போறவங்க வந்து ஒரிஜினலும் எடுத்துட்டு போங்க, ஜெராக்ஸும் எடுத்துட்டு போங்க. மறுபடியும் வந்து வெளிய போயிட்டு உள்ள வர சொல்ல மறுபடியும் விடமாட்டாங்க. எங்கப்பா டாக்குமெண்ட்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால வந்து ஜெராக்ஸ் வந்து எடுக்கிற மாரி இருந்தா உள்ளயே எடுக்கிற மாரி இருக்கும். சப்போஸ் நீங்க ஜெராக்ஸ் எடுக்கலன்னா கையில காசு வச்சுக்கோங்க. காசு வச்சுக்கிறதுக்கு நல்லதா இருக்கும். ஸோ ஜெராக்ஸும், ஒரிஜினலும் 2மே எடுத்துட்டு போங்க. அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா வந்து
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினலை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அப்புறம் தான் ஜெராக்ஸ் கேட்பாங்க. கீழ வந்து ஒரு கவுண்ட் இருக்கும். அந்த இதுல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து வெரிஃபை பண்ணி மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போன்னு சொல்லுவாங்க. என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போன்னு சொன்னாங்க. நான் அங்கே வெரிஃபை பண்ணது வந்து சாலிகிராமத்தில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸில். அங்கே தான் எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் நடந்தது. ஸோ வந்து 3rd ரவுண்ட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3rd ரவுண்டில் எதுவுமே இருக்காது. சிம்பிளாக வர சொல்லுவாங்க. டிக் பண்ணிட்டு ஓகே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் வந்து 1 or 2 வீக்ஸ் கூட எடுத்துப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சு. இன்னும் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து கால் வரல. நான் போய் கேட்டேன். இந்த மாதிரி மெயில் வந்திருந்தது எங்களுக்கு. ஸோ மெயில் வந்திருந்தது, சார் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக, இன்னும் எங்களுக்கு வரலப்பா, வர சொல்ல நாங்கள் கால் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 டேஸ் கழிச்சு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் சிம்பிளாக தான் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரையும் அடுத்த வீடியோ பார்க்குறேன். டாடா.